டேப்லெட் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணேன் எக்ஸாம் 2 வேலை கூட்டிட்டு போன்றதுனால நானும் கூட்டிட்டு போனேன் அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் சொன்னேன் வீட்டில் போய் சொல்கிறதுனா சொல்லிட்டு ஒரு செட்டு மாத்திரம் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலன்றது எனக்கும் தெரியாது இப்போ எதுக்கு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணல அவர் மூலியமாவது பேரண்ட்ஸுக்கு தகவல் வந்திருக்கணும் இன்ஃபார்ம் பண்ணல சார் நாளைக்கு ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆகுது ஒண்ணுமே இல்லையே சரி சரி இப்ப நல்லா இருக்காங்கல்ல நல்லா இருக்கு ஆனா அவங்க தவறு நடக்காம பாத்துக்கங்க அம்மா வட்டி ஊரு பிறகு ஊவானான்னு பள்ளி நீலப்பள்ளி அடுத்து இப்போ டீச்சர் பள்ளி சாப்பாடு ஏதாச்சும் இருந்தால் வைக்கிறாங்க அப்புறம் அடிக்கிறான் பள்ளிக்கூடத்தில் நடந்த அவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க பூச்சிக்க பள்ளி எலி அது இருக்க டீச்சராக அந்த அக்காவை உப்பள்ளி போட்டு மறுபடியும் போட்டு இந்த ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு மட்டும் அளவை போட்டு சாப்பிட்டாங்க அந்த அக்காவா எல்லாத்தையும் போட்டு அள்ளி போட்டு எங்களை அப்படியே அடிக்கிறாங்க வைக்கிறாங்க அது சொன்னதுக்கு வீட்டுக்குள்ள போய் சொல்லாதீங்க 2 பிள்ளைய கூப்பிட்டு போயிருந்தா இந்த பிள்ளைய இவனையும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் இப்போ அவங்களா உப்பள்ளி போட்டு அவங்களா வாங்கி எடுத்தாங்க டீச்சர்கிட்ட ஆமாம் ஃபஸ்ட் சொன்னாங்க இது பள்ளி இல்லை இருக்குன்ட்டு ஆமாம் அப்படிலாம் இருக்காது அதுவா வரும்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் விரட்டுறாங்க வட்டி ஒவ்வொரு நாள் நாங்களே வந்துட்டு வரணும் வடையை வாங்கிட்டு வரணும் அவங்க சாப்பிட்ற வட்டி எல்லாத்தையும் நாங்களே கழுவுறோம் அவங்கள வாளி தண்ணி பிடிச்சி வைக்கிறது நாங்கள் மரத்துக்கு கேட் வாழை காணோம்னு எங்களை தேட சொல்கிறாங்க டீச்சர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்புறம் வீட்டில் இருந்து கேட் வால் எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோதானே கட்டிங் பிளேட் எடுத்து போனதே அங்கிருந்து யாரோ விட்டாங்க கட்டிங் பிளேட் இங்கே காணும் அதுக்கு எங்களதே போட்டு கேட்டால் தண்ணி பொறுப்பு உங்க தானே வேலையை டக்கு டக்குன்னு பார்க்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கிறாங்க நேற்று பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் வந்து காலையில் உணவு கொடுத்தாங்க அப்போ சாப்பிட்டதில் வந்து பிள்ளைகளுக்கு வயிற்று வலி தலைவலி வாமிட் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று அவங்க பேரண்ட்ஸ்ட்டு யாருமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நேற்று ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு யாருமே இன்ஃபார்ம் பண்ணாமலே அவங்களே எல்லாத்தையும் பேசி முடிச்சு அனுப்பிச்சு விட்ருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரை எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருந்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சுருக்காங்க சின்ன பிள்ளைகிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் யாரும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி மிரட்டி அடிச்சு கூட திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து நைட்டு எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணாங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ண சின்ன பிள்ளை ஃபுல்லாகவும் காலையில் அதே மாதிரி வயிறு வலி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்கூல் போகல இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் போயிட்டு வந்தோம் சிலம்பரப்பட்டி ஜிஹெச் போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வந்தோடனே டாக்டர் பார்த்து செக் பண்ணி பார்த்து சொன்னாங்க அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க முடியுமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு அது நம்மளால் ஈடு கட்ட முடியுமா அப்ப நீங்க முதல்ல பேரண்ட்ஸ் தான சொல்றோம் வேற எதுவுமே கேட்கல பேரண்ட்ஸ் நீ ஒண்ணும் வரப்படாது சொல்லிருக்கணும்லையா நானே ஃபோன் பண்ணி உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீ ஒவ்வொரு வீடா கூட போய் பார்த்து அந்த பிள்ளை யாரோ ரொம்ப முடியாதவங்கள பார்த்து வராதியா வராதியா நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம் ரொம்ப கவனமா இருந்தோம் அப்படி இருந்து ஏதோ இனிமே அந்த மாதிரி இருக்க கூடாது அவர்களுக்கு மன்னிச்சுங்க அவ்வளவு எங்க மன்னிப்பு கேட்கல அந்த பிள்ளை செஞ்ச அந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.